உன்னை எப்போ வர சொன்னா எப்போ வந்திருக்க? இதுல சிரிப்பு வேற. என்னடா சிரிப்பு? என்ன மாமா உங்களுக்கு தெரியாதா? ஒரு டீல் ஓகே ஆகி பெரிய அமௌண்ட் கைக்கு வருதுன்னா என்ன லேசுப்பட்ட விஷயமா? இந்த சந்தோஷம் சிரிப்பெல்லாம் வரதானே செய்யும். டீலா? என்ன டீலு? என்ன பணம்? மறந்து போச்சா? பரவாயில்ல, முதல்ல இருந்தே ஆரம்பிப்போம். நீங்க இப்போ உங்க வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு எதுக்காக இங்க வந்து எனக்காக ஸ்பெஷலா காத்துக்கிட்டு இருக்கீங்களோ அந்த டீல் தான். ஞாபகம் வந்துடுச்சா? முகத்தை பார்த்தா வந்துடுச்சுன்னு தான் நினைக்கிறேன். அப்போ அடுத்த ஸ்டெப் பத்தி பேசலாமா? பேசு, கேப்போம். என்னாச்சு இவருக்கு? நிஜமாவே எந்த டென்ஷனும் இல்லாம பேசுறாரா, இல்ல டென்ஷன் இல்லாத மாதிரி காட்டிக்கிட்டு பேசுறாரா? என்ன தம்பி, என்ன பேசணும்னு மறந்து போச்சா? வீட்டுக்கு போயிட்டு பொறுமையை யோசிச்சுட்டு நாளைக்கு வேணா வரியா? ஓங்கி ஒண்ணு விட்டான்னு வச்சுக்கோ, தலை தெரிச்சிரும் பாத்துக்க. 10 லட்சம் வேணுமா ஐயாக்கு? 10 லட்சம் சிங்கிள் காயின் கூட என்கிட்ட நீ வாங்க முடியாது. மாமா, இந்த விஷயத்தோட சீரியஸ்னஸ் தெரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. என்ன சீரியஸ்னஸ்? அதையும் சொல்ல கேப்போம். இப்பயே ஜஸ்ட் ஒரு டச் தான், போட்டோ நேர ராதிகா கிட்ட போயிடும். பாக்குறீங்களா? பாக்கலாமே. ஒரு டச் நீ பண்ணு, அதுக்கப்புறம் உன் அக்காக்கும் எனக்கும் உங்க குடும்பத்துக்கும் எங்க குடும்பத்துக்கும் ஒரு டச் இல்லாம போயிடும். அப்போ உன் மூஞ்சி எப்படி இருக்குன்னு நானும் பாக்குறேனே. அத பார்த்தா போதும். என்னடா மூஞ்செல்லாம் மாறுது? நக்கெல்லாம் திமிரா பேசிட்டு இருந்த, எங்க அதெல்லாம் காணோம்? உன் வயசுக்கு என்ன பிளாக்மெயில் பண்ணி பணம் கேக்குறியா? அதுவும் 10 லட்சம். ஆசைதாண்டா. ஒண்ணு பண்ணு, இந்த போட்டோவை பெருசா ஃப்ரேம் போட்டு பேனர் கூட வை. அதனால எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. பிரச்சனை உங்க அக்காக்கும் உங்க குடும்பத்துக்கும் தாண்டா. புரியுதா? ராதிகா என்ன வேணான்னு டைவர்ஸ் பண்ணிட்டு கூட போலாம். ஏன், எனக்கும் நான் லவ் பண்ண ரஜினிக்கும் கல்யாணம் கூட ஆகலாம். இதுல என்ன நடந்தாலும் எனக்கு நஷ்டம் இல்லப்பா. ஆனா நீ இப்படி பண்றேன்னு ரஜினி கிட்ட மட்டும் சொன்னேன்னு வை, திருட்டு பயல, சொந்த வீட்லயே பணத்தை திருடுறது, போட்டோ திருடுறது, தப்பா எல்லாம் பண்ற நீயே இவ்வளவு யோசிக்கும் போது நான் எவ்வளவு யோசிப்பேன்? மரியாதையா அந்த போட்டோஸை கிழிச்சு போட்டு மொபைல்ல இருக்கதை டெலீட் பண்ணிட்டு வேற வேலை ஏதாவது இருந்தா பாரு. இங்க பாருங்க. ஏய், இனிமேல் நீ சொல்லி நான் கேட்க எதுவுமே இல்ல. நான் பிசினஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க மாமான்னு கேட்டிருந்தேன்னு வையேன், 10 இல்லடா 50 லட்சம் தூக்கி கொடுத்துருப்பேன். எப்போ என்ன மிரட்டி நீ பணம் வாங்கணும்னு நினைச்சியோ அப்பவே அந்த தகுதி நீ இழந்துட்ட. சத்தம் போடாம ஓடிடு, அதான் உனக்கு மரியாதை. போ. போடா. அடச்சே,
எவ்வளோ தைரியம் இருந்தா என்கிட்டயே பணம் கொடுங்கன்னு சொல்லி பிளாக்மெயில் பண்றான். இப்படியே போனா பெரிய அக்யூஸ்ட் ஆயிடுவான். ச்சே, ரஜினிக்கு போய் இப்படி ஒரு தம்பி எப்படி? ரஜினி கால் பண்ணுவோம். அரவிந்தா எதுக்கு எனக்கு கால் பண்றான்? ராதிகா ஏதாவது பிரச்சனை பண்ணிருப்பாளோ? சொல்ல அரவிந்த், நீ எப்படி இருக்க? ராதிகா எப்படி இருக்கா? நல்லா இருக்கேன். ராதிகாவும் நல்லா இருக்கா. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்க அரவிந்த். சொல்ல அரவிந்த், எதுக்கு கால் பண்ணிருக்க? எல்லாமே திடீர்னு தானே நடக்குது. என்னாச்சு அரவிந்த்? ஏதாவது பிரச்சனையா? என் குடும்பத்துக்காக இந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து விலக வேண்டியது வந்தா கண்டிப்பா விலகுவேன்னு சொன்னேன். யாரையோ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ராதிகாவே கல்யாணம் பண்ணிக்கோ. எப்படிலாமோ பேசி என்னென்னமோ பேசி எனக்கும் ராதிகாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்ச. அத பத்தி இப்ப எதுக்காக பேசுற அரவிந்த்? எதுக்கா? உனக்காக தான் நான் எல்லாமே செஞ்சேன். வேற யாராச்சும் கல்யாணம் பண்ணிருந்தா கூட நம்ம காதல மனசுக்குள்ள புதைச்சு வச்சுட்டு எங்கேயோ ஒரு பக்கத்துல வாழ்ந்துட்டு போயிருப்பேன். அரவிந்த், இப்ப என்னாச்சு? நீ பேசுறத கேட்டா ஏதோ பெரிய பிரச்சனையா இருக்குமோன்னு பயமா இருக்கு. உங்க வீட்டுல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரகமா இருக்காங்க. அவன் என்ன பண்றான்? உன் தம்பி முரளி. அவன் வழக்கம் போல மொபைல்ல கேம் விளையாடிக்கிட்டு ஊர் சுத்திக்கிட்டு தெரிஞ்சிட்டு இருக்கான். அவனுக்கு மட்டும் ஒரு நல்ல வேலையா பார்த்து ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டா கொஞ்சமாச்சும் உருப்படுறதுக்கு வழி இருக்கும். வாய்ப்பில்லை ரஜினி, வாய்ப்பே இல்லை. நீ என்ன பண்ணாலும் அவன் உருப்படவே மாட்டான். கெட்டு குட்டிச்சோரா தான் போவான். அவனால நீ என்னெல்லாம் கஷ்டப்பட போறியோ தெரியல. நான் என்னெல்லாம் பட போறேனோ தெரியல. அரவிந்த், என்ன சொல்ற? முரளியால நீ கஷ்டப்பட போறியா? எனக்கு சத்தியமா ஒண்ணுமே புரியல. உனக்கு புரிஞ்சிருந்தா எல்லாம் சரியா நடந்திருக்குமே. என்ன பத்தி எதுவும் யோசிக்காம உன் குடும்பத்தை பத்தி மட்டும் தானே யோசிச்ச. என்கிட்ட எப்படி பேசி நீ கொடுத்த கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு போன? அதெல்லாம் என்ன செஞ்ச? நம்ம போட்டோஸ் எல்லாம் வாங்கிட்டு போனல, அதெல்லாம் என்ன செஞ்சேன்னு கேக்குறேன். அதான் உன்கிட்ட சொன்னேனே அரவிந்த், எல்லாத்தையும் எரிச்சிட்டேன். நல்லா எரிச்ச. அதே மாதிரி நான் உனக்கு கொடுத்ததெல்லாம் எரிச்சிருக்கணும்ல, எரிச்சியா? அரவிந்த், பேசாத ரஜினி. எப்பவுமே உனக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயம், அப்படித்தானே? இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்லதான். ஆனா நானும் ராதிகாவும் சந்தோஷமா இருந்தா நீ சந்தோஷப்படுவேன்னு நினைச்சுதான் நான் இத மனசார ஏத்துக்க முயற்சி பண்ணிட்டே இருக்கேன். நீ என் சந்தோஷத்துக்காக என்ன பண்ண ரஜினி? நீ பத்திரமா வச்சிருந்த போட்டோவை எனக்கு காமிச்சு 10 லட்சம் கேட்டு பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கான். பிளாக்மெயிலா? யார் அரவிந்த்? யாரு? யாரா? இவ்வளவு நேரம் என்ன கதையா சொல்லிட்டு இருந்தேன். உன் தம்பி முரளி தான். அரவிந்த், என்ன சொல்ற? முரளியா? ஆமா, நேரா வீட்டுக்கு வந்தான். என் நினைவுகளை எரிச்சிட்டு உன் நினைவுகளை மட்டும் பத்திரமா வச்சுக்கலாம்னு நினைச்சியா? இதெல்லாம் நியாயமா சொல்லு? இதெல்லாம் ராதிகாக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? அவ பொட்டியை தூக்கிட்டு உங்க வீட்டுக்கு வர போறாளோ இல்ல நேரா போலீஸ் ஸ்டேஷன் போக போறாளோ தெரியல. அரவிந்த், அப்படிலாம் பேசாத ப்ளீஸ். பேசாதன்னு சொன்னா நடந்துட்டா என்ன பண்ணுவ ரஜினி? நீதானே என் சந்தோஷம். உன்னை விட்டு கொடுத்து நான் ராதிகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டது உன் சந்தோஷத்துக்காக. இப்போ இந்த போலியான சந்தோஷம் கூட எனக்கு இல்லாம போக போகுது. மொத்தமா எல்லாம் முடிய போகுது. அரவிந்த், அப்படிலாம் எதுவும் ஆகாது.
நான் பாத்துக்கிறேன். இந்த முரளி கிட்ட நான் பேசிக்கிறேன். அவன்கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு? முழுசா பொறுக்கிய வளர்த்து வச்சிருக்கீங்க. சொல்லி அவன் கேட்பானு கூட எனக்கு தெரியல. முடிஞ்சா அவனை திருத்த பாரு, இல்லைன்னா அதோட விளைவுகளை நீதான் சந்திக்க வேண்டியது இருக்கும். இல்ல மச்சான், பிளான் சொதப்பிடுச்சுடா. சரியா வரல. என்னடா பண்ணி வச்சிருக்க நீ? என்ன காரியம் பண்ண பார்த்த நீ? மனுஷனடா நீ? மனுஷன நீ எல்லாம்? என்ன தைரியம்? அடிக்காதக்கா, அக்கா, அக்கா, பொறுக்கி, அடிக்காதக்கா. பொறுக்கி, ராஸ்கல். பொறுக்கி. கேளுக்கா. ஏன்டா இப்படி பண்ண? அக்கா. அவ்வளவு தைரியம் வந்துச்சு உனக்கு? ராஸ்கல். ஏய், என்ன பார்த்து கை ஓங்குறியா? கை ஓங்குறியா நீ? என்ன பார்த்து கை ஓங்குறியாடா? பொறுக்கி, பண்றதெல்லாம் பண்ணிட்டு கை வேற வாங்குவியா நீ? அக்கா. என்ன பண்ணி வச்சிருக்க? பொறுக்கி, ராஸ்கல். சீ. என்ன திமிரு இருந்தா அரவிந்த் கிட்ட 10 லட்சம் கேட்டிருப்ப நீ. அத கேட்டா என்னைய அடிக்க கை வாங்குற நாயே. தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருக்கியே, அறிவில்ல உனக்கு? அப்போ நீ பண்ண தப்புக்கு ஒன்னு என்ன சொல்றது? முரளி, சும்மா கத்தாதக்கா. 10 லட்சம் கேட்டேன்னு சொன்னாரு. எது கேட்டேன்னு சொல்லிருப்பார்ல. அந்த தப்புக்கு என்ன தண்டனை? நீயும் அவரும் சேர்ந்து எல்லாத்தையும் மூடி மறைச்சு தானே இந்த கல்யாணத்தை பண்ணிருக்கீங்க. டேய் டேய் எருமை, இந்த குடும்பத்துக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டேன்டா. நான் என் மனசை மூடி மறைச்சுக்கிட்டாதான் இந்த குடும்பம் நல்லா இருக்கும்னு மறைச்சேன்டா. நான் செஞ்சதும் நீ செஞ்சதும் ஒன்னாடா? நன்றி கட்ட நாயே. தங்கச்சி வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நான் எல்லாத்தையும் விட்டு கொடுத்து நிக்கிறதும், அக்கா வாழ்க்கைய பத்தி கவலையே படாம நீ பணத்தை தூக்கிட்டு ஓடி போனியே, அதுவும் ஒன்னாடா? தூக்கிட்டு போன 15 லட்சம்லாம் எங்கடா? அதுக்கு இன்னும் பதிலையே காணோம். உனக்கு அடுத்து 10 லட்சம் கேக்குதா? அதான் 15 லட்சம் செலவாயிடுச்சுன்னு சொன்னல. அது இருந்தா உன்கிட்ட வந்து நாயா நிக்க போறேன். சீ, நீ 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 எல்லாம் இந்த குடும்பத்துல பிறந்தவனா? இப்படி கொஞ்சம் கூட மான ரோஷமே இல்லாம தப்பு பண்ணிட்டு மறுபடியும் வீட்டு படி ஏறி வந்திருக்க. சரி, எல்லாத்தையும் விட்டுட்டு திருந்திருவேன்னு பார்த்தா இன்னும் தப்பு பண்ணிக்கிட்டே போறியா? நான் சரியாதான் இருக்கேன். எனக்கு தேவை பணம். அரவிந்த் கிட்ட 10 லட்சம் கேட்டேன். இப்போ விஷயம் என்னன்னு உனக்கும் தெரிஞ்சு போச்சுல. அப்போ நீ ஒரு 5 லட்சம் கொடு. பணமாடா கேக்குற? உன்னை இன்னைக்கு கொண்டே போட்டிருப்பேன்டா. உன்ன மாதிரி ஒருத்தர் குடும்பத்துக்கு தேவையே இல்ல. ஷீ.
இப்படி கேவலப்படுத்திட்டானே. ச்சே, போட்டோ எப்படி அவனுக்கு கிடைச்சது? அப்போ நான் இல்லாதப்போ என் ரூமுக்கு வந்து பார்த்திருக்கானா? ராஸ்கல். இது இன்னைக்குதான் நடக்குதா இல்ல ரொம்ப நாள் பழக்கமா தெரியலையே. ரஜினி, என்னடி நினைச்சுட்டு இருக்க? உன்னை தவிர இந்த வீட்டுல வேற யாரும் இருக்க கூடாதுன்னு நினைக்கிறியா? ஏய், கத்தாதடி. இப்படியே கத்தி கத்தி தானே எல்லாரையும் உருட்டி மிரட்டி வச்சிருக்கிற இந்த வீட்டுல. ஆமாமா, எல்லாரும் அப்படியே என்ன பார்த்து பயந்து நடுங்கி போயிருக்காங்க. இத சொல்ல எப்படிமா மனசு வருது உனக்கெல்லாம்? அவன் எதுக்குடி இப்படி பதறிக்கிட்டு வெளியில போறான்? உன்னால தானே. நீதான் அவனை என்னமோ சொல்லிருக்க. சொன்னியா இல்ல அடிச்சியா? அவன் நல்ல நேரமா இல்ல ஏன் நல்ல நேரமா தெரியல, ஓடிட்டான். இல்லன்னா அந்த நாயை கொன்னே போட்டிருப்பேன். ஐயோ கடவுளே, அப்ப நீ அவனை அடிச்சியா? சொல்லுடி, மறுபடியும் அடிச்சியா? ஆமாமா, அடிச்சேன். பார்த்தல வெளியில, அதால அவன் மண்டைய உடைச்சிருப்பேன். தப்பிச்சிட்டான். ஐயோ, நீ ஏன்டி இப்படி இருக்க? ஏன்டி இப்படி ராட்சசியா மாறிட்ட? இந்த வீட்டுக்கு ஒரே ஆம்பளை புள்ளடி, ஆனா அவனை கண்டாலே உனக்கு ஆக மாட்டேங்குதே. அவனை கொல்ல பாத்திருக்கியடி. அன்னைக்கு ராதிகாவை இப்படித்தானே அடிச்ச. உனக்கு மனசாட்சியே இல்லையா? யாருக்கு? எனக்கு மனசாட்சி இல்லையாமா? உங்க எல்லாருக்கும் இருக்கா? இருக்காமா? ஏ ரஜினி, என்ன சத்தம் அப்படியே உள்ள போது? நான் சொல்லட்டுமா? உனக்கு மனசாட்சி இல்லாம நீ செஞ்ச எல்லாத்தையும் நான் சொல்லவா? ஏ பேசாதமா, என்ன பேச வைக்காத. இந்த குடும்பத்தையும் 4 பேர் மரியாதையா பேசணும் தானே நான் ஓடிட்டு இருந்தேன். அப்ப வீட்டை நீ தானே சரியா பாத்துருக்கணும். நான் என்னடி தப்பு பண்ணேன்? என்னடி பாத்துக்கல? முதல்ல பசங்களை ஒழுங்கா வளர்த்திருக்கியாமா நீ? அக்கா வாழ்க்கை தான் இப்படி ஆயிடுச்சு. ராதிகா வாயால எவ்வளவு பிரச்சனை நீ பார்க்க தானே செஞ்ச. ஆனா உனக்கு சப்போர்ட் பண்ணி உன் புருஷனை கல்யாணத்துல முன்னாடி நிறுத்தினதும் ராதிகா நல்லவளா போயிட்டால உனக்கு. தோ போறானே உன் உத்தம புத்திரன், இவன் என்னெல்லாம் பொறுக்கித்தனம் பண்ணிருக்கான்னு தெரியுமா? ஓ, தெரிஞ்சா மட்டும் நீ என்னதான் செய்ய போற? 15 லட்சத்தை தூக்கிட்டு ஓடினானே, எப்ப கூப்பிட்டா என் வாய் அடக்க முடியும்னு நேரம் பார்த்து கூப்பிட்ட ஆள் தானே நீ. இப்படி எல்லாம் பேசாதடி ரஜினி. நான் அந்த மாதிரி நினைச்சு எதுவும் பண்ணலடி. அவன் ரொம்ப நல்லவன்னு நீ தானே சர்டிபிகேட் கொடுத்த. இப்போ ராதிகா கல்யாணத்துல கூட அவன் கிட்ட பணத்தை கொடுக்காம சமையக்கார கிட்ட கொடுத்தானு கோவப்பட்ட. பொறுப்பை கொடுத்தா புள்ள திருந்த மாட்டானு அம்மா நினைக்க மாட்டாளாடி? அது தப்பா? அது தப்பே இல்லம்மா. யாரு திருந்துவாங்க, யாரு திருந்தவே திருந்தாத ஜென்மோன்னு இத்தனை வயசாகியும் உனக்கு புரியலன்னு தான் நான் கோவப்படுறேன். அவன் ஆம்பளை புள்ள, அதுவும் தோளுக்கு மேல வளர்ந்தவன். அவன் பின்னாடியே போய் வேவு பார்க்க முடியுமாடி? வீட்டுக்குள்ளேயே அவன் என்ன பண்றான்னு உனக்கு தெரியலையே. உன் புருஷன் வந்துட்டாருன்னு நீ அவர் பின்னாலே தானே போயிட்டு இருக்க. எனக்கு தெரியாம இந்த வீட்டுக்கு அவரை கூப்பிட்டு சாப்பாடு வேற போட்டு அனுப்பியிருக்க. ஓ,
அந்த கோவத்துலதான் அவனை கரிச்சு கொட்டுறியாடி? என்னடி நான் அவனை வீட்டுக்குள்ள கவனிக்கல? அவன் எடுத்துட்டு போன பணத்துல எவ்வளவு மிச்சம் வச்சிருக்கான்னு கேளுன்னு சொன்னனே, நீ கேட்டியாமா? 1 லட்சம் வச்சிருந்தான். அந்த பணம் இப்ப என்கிட்ட தான் இருக்கு. எப்படி வந்துச்சுன்னு தெரியுமா? இதே வீட்டுக்குள்ள பார்த்திபன் கூட காசு வச்சு சீட்டு விளையாடி 1 லட்சம் தோத்துருக்கான். கடவுளே! அவரையே கூப்பிட்டுக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டே இரு, குடும்பம் ரொம்ப முன்னேறிடும். மொத்த பணத்தையும் வச்சு விளையாடி தோத்துருக்கான். ராதிகா வாழ்க்கை விளையாட்டா போச்சு அவனுக்கு. நீ 15 வருஷத்துக்கு முன்னாடி ஓடி போய் திரும்பி வந்த உன் புருஷனை தலையில தூக்கி ஆடிட்டு இருக்க. நானும் பாத்துக்கிட்டே தான் இருக்கேன் ரஜினி. உங்க அப்பாவே நாங்க சேர்த்துக்கிட்டது, உன்னை மண்டபத்தை விட்டு வெளியில போ சொன்னது, அந்த கோவத்தெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு உனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் ஏன் புள்ளைய போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அப்போ அவன் உன் புள்ளனா நான் யாருமா? நான் இந்த குடும்பத்துல யாருமா? உன்னை தாண்டி நாங்க எல்லாருமே பெருசா நினைச்சுக்கிட்டு இருந்தோம். இந்த குடும்பத்துக்கு எல்லாமே நீதானே நினைச்சோம். அதுக்காக பெத்த தகப்பனை நீ அசிங்கப்படுத்துறத என்ன பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க சொல்றியா? நீ உன் அப்பாவை நம்பல, ஆனா நான் என் புருஷனை நம்புறேன். உன் கோவத்தை எல்லாம் அவர் மேல காட்டினது பத்தாதுன்னு நீ முரளிய போட்டு இப்படி அடிக்கிறத இனிமேலும் பாத்துக்கிட்டு இருக்க முடியாது சொல்லிட்டேன். அதத்தான் நானும் சொல்றேன். இதுக்கு மேலையும் இந்த மாதிரி பொறுக்கித்தனம் பண்ணிக்கிட்டு அலைஞ்சானா நானும் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேமா. அப்படி என்னடி பொறுக்கித்தனம் பண்ணிட்டா அவன்? அத நீ அவன்கிட்டே போய் கேளு. அதுக்கப்புறம் அவனை ஏன் புள்ள நீ எப்படி சொல்றேன்னு நானும் பாக்குறேன். ஏய், உனக்கும் தெரியும்ல, நீ சொல்லுடி, என்னதான் செஞ்ச அவன்?